Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீப உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கியது. அது காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். सरजू मैया का ध्यान करें। ओम यमनमान फलजू टोपार पंकजम सुरासुर दिव्य रूपे मुक्तिदातम धन भजू देव्यै नमः। चंद्रद्वारां द्वादशां नित्य पुष्टां करीषणी ईश्वरी सर्वभूतानां। தீபாவளி பண்டிகையை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீப உற்சவ விழா கோலாகலமாக தொடங்கி இருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். தற்பொழுது இந்த தீப உற்சவ விழாவை பொறுத்தவரை சரை நதிக்கரையில் 26 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? நேற்று தான் நம்ம இப்ப பார்க்கிறோம் அதனுடைய தொடக்கம். ஒரே நேரத்துல 26,11,101 தீபங்களை ஏற்றி சின்ன சாதனை படைக்கிறதுக்காக பல்வேறு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க. இது நடக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில தான் தற்போது இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. அவர் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் நேரலையில. முதல் தீபத்தை அவர் ஏற்றி வைக்கிறதுக்கான அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கான பணியில் அவர் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மொத்தம் 26,11,101 தீபங்கள். இது எங்க இருந்து எந்த வரைக்கும் ஏற்றாங்க அப்படின்னா, சரையு நதிக்கரையில இருந்து லட்சுமண கோட்டை வரைக்கும் பல இடங்கள்ல இந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. பொதுவாக நமக்கு தெரியும், அதிக அளவுல இந்த மாதிரி விளக்கேற்றுறது அல்லது வெடி வெடிக்கும் போது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. ஏன்னா இங்க பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் எல்லாமே களிமண்ணால செய்யப்பட்டவை. அதே போல இந்த சாதனை நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த விளக்குகள் இதோட சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம மண்ணோடு கலக்கக்கூடிய வகையில தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதுல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறதும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில உருவாக்கப்பட்டு அதை தான் பயன்படுத்துறாங்க. சுத்தம் செய்தல் அப்புறம் மறுசுழற்சி பணிகளுக்காக சுமார் 1,200 பணியாளர்களை நியமிச்சிருக்காங்க, தூய்மை பணியாளர்களை. அதே போல 300 வாகனங்களையும் இந்த பணியில ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. இதுல 16 லட்சம் விளக்குகள் அயோத்தியை சுற்றியுள்ள ஜெய்சிங்பூர், புரா, பஜார் இந்த மாதிரியான இடங்கள்ல, குறிப்பாக கிராமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க 16 லட்சம் விளக்குகளை. மிச்சம் இருக்கக்கூடிய 10 லட்சம் விளக்குகள் சமூக அமைப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சேகரித்திருக்கிறாங்க. பொதுமக்களும் இந்த திருவிழாவுக்காக விளக்குகளை கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா சிறிய தொழில் செய்து வரக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் வணிகர்களும் பெரிய பயனை அடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு மொத்தமாக 55 லட்சம் திரிகளும் 73,000 லிட்டர் எண்ணெயும் வாங்கப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சாதனை தீப திருவிழா. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய சூழல்ல தற்போது உத்தரப்பிரதேசத்துல அந்த ஒரு வண்ணமிகு காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. பாருங்க, 2 பக்கமும் ஒரு சைடு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த பூஜைகள் செய்யக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய காட்சி, இன்னொரு பக்கம் மற்ற இடங்கள்லயும் விளக்குகள் ஏற்றப்படக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். மொத்தமே ஒரு ஒளி வெள்ளத்துல இன்னைக்கு அயோத்தி மிதக்குது அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல. சரையு நதிக்கரையில் 26 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு இந்த தீப உற்சவ விழா தற்பொழுது கோலாகலமாக தொடங்கி இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.